ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா அன்பே சாயிரா பேரன்பே சாயிரா அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா எங்கள் அன்பே சாயிரா ஒன்றே இறைவன் ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா சரணம் சாயிரா நன்றே செய்து வாழ்வோம் நாம் ஒன்றே செய்து வாழ்வோம் அன்பே சாயிரா சைரா என் உயிரின் உயிரானவர்களே, ஒரு சைராம் கேட்டிருந்தாங்க. சாயப்பா கிட்ட நெருங்கும் போது தான் என்னுடைய போராட்டம் அதிகமாக வெடிக்குது, மனசு தளர்ந்து போகுது, வாழ்க்கையில் ஜெயிப்போமா அப்படின்ற ஒரு ஏக்கம் எனக்குள்ளே இருக்குது. இதுக்கு முன்னாடி அந்த மாதிரியான போராட்டங்கள் இல்லை, இப்போ தலைக்கு மீறி போன மாதிரியான ஒரு ஃபீல் ஆகுது. இது இப்படி தான் இருக்குமா, இதற்கு என்ன பதில் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நிறைய மனுஷங்களுடைய நார்மலான ஒரு பேச்சுகளை நான் இங்கே சொன்னால் உங்களுக்கு இன்னும் புரியும்னு நினைக்கிறேன். நீ கோயில் கோயிலாக இருக்க, கோயிலாக போகிற, எல்லா சாமியும் கும்பிடுற, ஆனால் ஏன் கடவுள் உனக்கு மட்டும் இவ்வளோ சோதனை செய்கிறான், கடவுளுக்கு கண்ணே இல்லை அப்படின்னு நம்மளை நிறைய பேர் கேட்டிருக்கலாம். இல்லை நீங்கள் சில பக்தி அதிகமாக இருக்கிறவங்கள பார்த்து சொல்லியிருக்கலாம். இதற்கு ஒரு சரியான புரிதலை கொடுத்துட்டோம் அப்படின்னா இதில் இவ்வளோ சந்தோஷங்கள் வருமா, இதில் இத்தனை விஷயங்கள் மறைஞ்சிருக்கா அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும். ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு விருப்பப்பட்டதை நீங்கள் செஞ்சீங்க. அது நல்லது எது கெட்டது எதுன்னு நீங்கள் பார்க்கல. உங்களுக்கு விருப்பப்பட்டது தான் உங்கள் வாழ்க்கையாக இருந்துச்சு, அதில் நீங்கள் வெற்றியும் அடைஞ்சிங்க. ஆனால் அது சரியா தவறா அப்படின்றத யோசிக்காமலே நம்ம ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாத்துலேயும் முழுமையாக நம்ம ஈடுபடுத்திக்கிட்டோம். அதுக்கப்புறம் அதனுடைய செயல்கள் நமக்கு வரும்போது தான் கடவுள்கிட்ட நெருங்குறோம். கடவுள்கிட்ட நெருங்கினதுக்கப்புறம் கடவுளே நீயே என்னோட துணை, உன்னை தாண்டி என்னோட வாழ்க்கை எதுவுமே இல்லைன்னு சொல்லி ஒப்படைக்கிறோம். ஏன் அப்படின்னா போட்ட ஆட்டத்துக்கு தண்டனை அனுபவிக்கும் போது அந்த தண்டனையில் இருந்து காப்பாத்துன்னு சொல்லி கதறுறோம் கடவுள்கிட்ட. அப்போ நம்ம எந்த ஸ்டேஜில் போகிறோம் அப்படின்னா ஒரு மோசமான ஸ்டேஜில் தான் கடவுள்கிட்ட நம்ம போகிறோம். அப்போ கடவுள்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி நம்ம விருப்பப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தோம், அதில் பாவங்கள் புண்ணியங்கள் எல்லாமே சேர்ந்துச்சு. இப்போ புண்ணியங்களை விட பாவங்கள் அதிகமாக சேர்ந்ததால் போராட்டம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. அப்போ கடவுள்கிட்ட வந்ததுக்கப்புறம் நம்ம பழைய வாழ்க்கையை வாழ முடியல. கடவுள் இங்கே தண்டனை கொடுக்க தயாராகிட்டார். இத்தனை நாள் நீ போட்ட ஆட்டத்துக்கு நான் ஏதாவது சொன்னேனா, நான் எங்கேயாவது உன்னை தண்டிச்சேனா, பல இடத்துல பலவிதமாக நான் உன்னை உணர்த்தினேன், ஆனால் நீயோ யாருடைய சொல் பேச்சும் கேட்காத அளவுக்கு உன் தலைகணம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. அதனால் நீ ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தில் மூழ்கி இருந்த, யாருக்கும் எந்த உதவியும் செய்யலை, எல்லாரையும் கஷ்டப்படுத்தின உன்னுடைய சந்தோஷத்துக்காக. அதனால் இப்போ தண்டனைக்கு உரிய காலத்தில் நீ என்கிட்ட நிற்கும்போது நான் உனக்கு எப்படி சந்தோஷத்தை கொடுக்க முடியும்? நீ பண்ண பாவத்துக்கு, நீ செஞ்ச பாவத்துக்கு உரிய விலையை தானே நீ கொடுக்குற. என்ன காசு எடுத்துகிட்டு போகிறோமோ அந்த காசுக்கு தகுந்த மாதிரி தான் பொருள் வாங்க முடியும்.
ஒரு 1000 ரூபாய் எடுத்துகிட்டு போயிட்டு 10,000 ரூபாய்க்கு பொருள் வாங்க முடியுமா? அப்போ கடைக்காரர் தப்பா? ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு மதிப்பு. நம்ம ஒரு பைசா எடுத்துகிட்டு போகிறோன்னா அந்த பைசாக்குள்ளே நம்ம பொருள் வாங்கிட்டு வர்றது தானே. அப்போ நம்ம என்ன பாவத்துக்கு விலை வச்சுருக்கோமோ அதை தானே நம்ம வாங்க முடியும். அப்போ அதுதானே நமக்கு கிடைக்கும். அப்போ நீங்கள் 1000 ரூபாய் எடுத்துகிட்டு போயிட்டு 1,00,000 ரூபாய் பொருளை கடைக்காரர் உங்களுக்கு கொடுக்கறது எப்படி? எந்த ஒரு இடத்துலையும் அது நியாயம் இல்லையோ, நடக்காதோ, அதே மாதிரி தான் இங்கேயும். அப்போ தண்டனை நமக்கு கிடைக்கும் போது தான் கடவுள்கிட்ட போய் காப்பாத்துன்னு சொல்லி கேட்குறோம். அப்போ தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இன்னும் அதிகமாக போகுது. ஏன்னா இப்போ எந்த இடத்துலையும் நம்மளை காப்பாற்ற முடியாத அளவுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை இங்கே உருவாகியிருக்கு. இதை பாயிண்டில் நீங்கள் வச்சுக்கணும். இத்தனை நாள் நான் சந்தோஷமாக இருந்தேன், நான் விருப்பப்படி வாழ்ந்தேன். இப்போ கொஞ்ச நாள் எனக்கு இந்த தண்டனையை நான் ஏற்றுக்கிறேன். எனக்கு நல்ல வாழ்க்கையை என்னோட சாயப்பா கொடுப்பாரு. அந்த நம்பிக்கையோட உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் போராட்டத்தை எதிர்கொள்ளணும். அதான் நம்பர் 1. மற்றவங்க கண்ணுக்கு நம்ம கஷ்டப்படுறோம், ஆனால் நம்ம மனசாட்சிக்கு தெரியும் நம்ம எப்படிப்பட்ட மனுஷன், நாம் எத்தனை நல்லதை செஞ்சுருக்கோம், எத்தனை கெட்டதை செஞ்சுருக்கோம், எத்தனை பேருக்கு உதவி பண்ணியிருக்கோம், எத்தனை பேருக்கு உபத்திரம் பண்ணியிருக்கோம், எத்தனை பேரோட வாழ்க்கையை மாற்றிருக்கோம், எத்தனை பேரோட வாழ்க்கையை கெடுத்திருக்கோம், எத்தனை பேருக்கு மனசை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி பேசியிருக்கோம், எத்தனை பேரோட மனசை காயப்படுத்தியிருக்கோம். இதெல்லாம் 3வது மனுஷனுக்கு தெரியாது, உங்களுக்கும் கடவுளுக்கும் மட்டும்தான் தெரியும். இப்போ கடவுள்கிட்ட இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. அப்போ ஏன் உங்களுக்கு அந்த நேரத்தில் தண்டனை கொடுக்கல அப்படின்னா, உங்களுடைய பூர்வ ஜென்மம் நல்லா இருந்ததால் உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தாங்க. நீங்கள் போன ஜென்மத்தில் ரொம்ப நல்லவங்களாக இருந்தீங்க, அதனால் உங்களுக்கு இரட்டிப்பான சந்தோஷமும் கிடைச்சிது. நல்ல வசதி கிடைச்சிது, நல்ல செல்வம் கிடைச்சிது, புகழ் கிடைச்சிது, பெயர் கிடைச்சிது, நல்ல பதவி, எல்லாமே கிடைச்சிது. மற்றவங்கெல்லாம் கஷ்டப்பட்டு வாங்கினதை நீங்கள் ரொம்ப ஈஸியாக நொடி பொழுதில் வாங்கிட்டீங்க. நீங்கள் கஷ்டப்படவே இல்லை, ஆனால் உங்களுக்கு பதிலாக உங்கள் அம்மா அப்பா கஷ்டப்பட்டு சொத்து சேர்த்து வச்சுட்டு போயிட்டாங்க. நீங்கள் சந்தோஷமாக வாழ்ந்தீங்க. உங்களுக்கு யாரை பற்றிய கவலையே இல்லை. அதனால் நிறைய உங்களுக்கே தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய பாவத்தையும் நம்ம சேகரித்தோம். அதற்கு உண்டான விலையை இப்போ கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல கடவுள் நல்லவர்னு நீங்கள் சொல்லணும். கடவுள் ரொம்ப நல்லவர்னு சொல்லணும். இல்லைங்க, நான் ஆரம்பத்தில் இருந்தே அந்த கஷ்டம்தான் பட்டுட்ருக்கேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் ஒரு பெரிய வாழ்க்கையோ, ஒரு பெரிய பதவியிலையோ, ஒரு பெரிய செல்வமோ என்கிட்ட இல்லை, இன்னைக்கு வரைக்கும் வறுமை தான் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய மனுஷங்களுக்கும் ஒரு விஷயத்த சொல்கிறேன். அப்போ போன ஜென்மத்தில் நீங்கள் பல பேரை கஷ்டப்படுத்துனீங்க. அப்போ உங்கள் சந்தோஷம் இந்த ஜென்மத்தில் எப்படியோ, இந்த ஜென்மத்தில் சந்தோஷமாக இருக்கிறவங்க எப்படியோ, அதே மாதிரி போன ஜென்மத்தில் நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்க, பல பேரை கஷ்டப்படுத்துனீங்க. அதற்கு உண்டான உரிய விலையை இந்த ஜென்மத்தில் கொடுத்துக்கிட்டு இருக்காரு கடவுள். அப்போ எப்படி பார்த்தாலும் நம்ம வாழ்க்கையில் சந்தோஷம் நிறைஞ்சிருக்கு, நிம்மதி நிறைஞ்சிருக்கு. வரக்கூடிய அத்தனை செயல்களும் நன்மைக்கே. இந்த தண்டனையும் எனக்கு ஏற்புடையதாக தான் இருக்குது. அந்த மாதிரியான மனநிலையை நீங்கள் கொண்டு வந்து சாய்ப்பா முன்னாடி மண்டி போட்டு பிரார்த்தனை பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்கள் மனம் வலிமைப்படும். ஒன்றே ஒன்று தான், மனசு வலிமையாக்கிட்டா எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சாயப்பா உங்களை காப்பாற்றுவார். மன வலிமை தான் இங்கே ரொம்ப முக்கியம். எவ்வளோ பெரிய உடல் வலிமையில் ஆஜானுபாகுவான பர்சனாக இருந்தால் கூட அவங்க ஒரு தோல்வியை எப்படி எடுத்துக்கிறாங்களோ அதுதான் உண்மையான வலிமையான மனிதனுக்கு அடையாளம். சில பேர் பார்த்தீங்கன்னா ஆஹா ஓஹோன்னு இருப்பாங்க, ஆனால் ஒரு சின்ன தோல்வியை கூட, சின்ன அவமானத்தை கூட தாங்க முடியாது. அப்போ மன வலிமை இழந்த மனிதர்கள்,
அப்படின்னு தான் அவங்கள முத்திரை குத்தப்படும். அப்போ இந்த மாதிரியான மன வலிமை இருக்கிறவங்க வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். அப்போ மன வலிமை வரணும்னா என்ன பண்ணணும்னா, நமக்கு கீழே எத்தனையோ மனிதர்கள் நம்மளை விட கஷ்டப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள ஒரு கணம் யோசித்து பார்த்தீங்கன்னா நம்ம படுறதெல்லாம் ஒரு கஷ்டமே இல்லை அப்படின்ற ஒரு தாட் வந்துடுச்சுன்னா உங்கள் வாழ்க்கை இரட்டிப்பு சந்தோஷத்தை கொடுக்கும். அடுத்தது ஒரு பாயிண்ட், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. இதை ரொம்ப மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் கடவுள்கிட்ட நெருங்க 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 உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகரிக்குதுன்னு ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா? அது 2 வகை. இது இட்ஸ் அ காமன். 3வது வகை ஒன்று இருக்குது. நீங்கள் கடவுள்கிட்ட நெருங்க நெருங்க உங்களை சுத்தப்படுத்துவதற்கான அத்தனை விஷயங்களும் இங்கே கடவுள் உங்ககிட்ட செய்கிறார். உங்களை சுத்தப்படுத்தினாதான் உங்களை புனிதமான இடத்துக்கு வைக்க முடியும். அப்போ தேவையில்லாத பகுதிகளை வெட்டணும். அப்போ தேவையில்லாத விஷயங்களை தவிர்க்கணும். அப்போ இத்தனை விஷயங்கள் வரும்போது அதற்கு உண்டான வழி அப்படின்றது ஒன்று நிச்சயம் நடக்கும். இந்த வழி ஏன் நடக்குதுன்னா, ஒரு புனிதமான இடத்துக்கு உங்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஏற்பாடுகள் உங்களுக்கு பின்னாடி ஆழமாக நடந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் சாய்பாவுக்கு ஒத்துழைச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு இடத்துக்கு உங்களை கொண்டு போய் வைப்பாங்க. சாதாரணமாக ஒரு விஷயத்த சொல்கிறேன், அடிக்கடி சொன்ன ஒரு விஷயந்தான். ஒரு கல், ஒரு சிற்பி. ஒரு கல் சிற்பி செதுக்கும்போது அவனுக்கு ஒத்துழைச்சதுன்னா அந்த கல் மதிப்பு மிக்க கல்லாக இருக்கு, இல்லைன்னா மதிப்பு இல்லாத கல்லாக இருக்கும். அப்போ கடவுள் உங்களை செதுக்கிக்கிட்டே வராரு. எந்தெந்த தேவையில்லாத விஷயங்களை வெட்டி எடுக்கும்போது அதனுடைய வலி இருக்கு இல்லையா, அந்த வலி தான் இந்த தண்டனைகள். இது நீடிச்சு நிற்குமா அப்படின்னா இல்லை. இந்த ஜென்மத்திலேயே உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு உண்டான முயற்சிகள் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்ச காலம் மட்டுமே. இந்த கொஞ்ச காலத்தில் உங்களுக்கு வாழ்க்கையில் எதிர்பார்க்காத திருப்பங்கள் காத்துக்கிட்டு இருக்கும். இந்த வழியை நீங்கள் பொறுத்துக்கிட்டீங்கன்னா. அப்போ யாராவது ஏதாவது வெட்டித்தனமாக பேசுகிறாங்கன்னா அது வெட்டியான பேச்சுன்னு சொல்லிட்டு அதை வெட்டி விட்டுருங்க. ஏன்னா இங்கே கடவுள் நம்மக்கிட்ட வெட்டிக்கிட்டே இருக்காரு. அப்போ இந்த வெட்டியான பேச்சுகளும் வெட்டியான மனிதர்கள் பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. வெட்டியாக நேரத்தை கழிக்காமல் நல்ல முறையில் நம்ம வாழ்க்கையில் வாழணும். தேவையான விஷயத்தை மட்டும் நினச்சி அதனுடைய செயல்கள் புரிந்து நம்ம வாழணும். அதில் வரக்கூடிய அவமானத்தையும் கஷ்டத்தையும் வலியையும் நாம் அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை மகுடம். நம்ம வாழ்க்கையில் பெரிய மகுடத்தை நாம் சுமக்கலாம். எத்தனை பேருக்கு உங்கள் தலையில் மகுடம் சுமக்க ஆசை இருக்கு? சொல்லுங்கள் ஓப்பனா. எனக்கு இருக்கு. எனக்கு மனிதர்கள் மகுடம் சுமக்க வேண்டாம், கடவுள் எனக்கு மகுடம் சுமக்கணும். நீ தாண்டா என்னோட ராஜா, நீ தாண்டா என் செல்லம், நீ தாண்டா என்னோட குழந்தை அப்படின்னு கடவுளே நமக்கு மகுடம் வச்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வாழ்க்கையில் என்ன பெருசா? அதுக்கப்புறம் வாழ்க்கையில் என்னைக்கும் இன்பந்தான், என்னைக்கும் சந்தோஷந்தான். அந்த சந்தோஷம் புனிதமான சந்தோஷம், உண்மையான சந்தோஷம். அந்த சந்தோஷத்தின்படி நம்ம வாழ்க்கை இன்னும் பல வெளிச்சத்தை கொடுக்கும். வாழணுன்ற ஆசையும் அதில் பெருகி இருக்கும். அதனால் கடவுள்கிட்ட வரும்போது உங்களுக்கு கஷ்டங்கள் வருதுன்னா சிற்பிக்கிட்ட கல் மாட்டிக்கிட்டு அந்த கல் என்னென்னலாம் படாத பாடுபட்டு பொறுமையாக இருக்குதோ அதே மாதிரி தான். இப்போ கடவுள்கிட்ட நீங்கள் வரணும், கடவுளே என்னோடய பிரச்சனைகளை காப்பாற்றுன்னா கடவுள் கண்டிப்பாக உங்களை செதுக்க ஆரம்பிக்கிறாரு. இல்லைனா எனக்கு பிரச்சனைகள் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுருங்க, கடவுள் உங்களை செதுக்கவே மாட்டார். அதுக்காக பிரச்சனை தீருமானு கேட்காதீங்க. அந்த பிரச்சனை அப்படியே தான் இருக்கும், என்னைக்கா இருந்தாலும் வெடிக்கும். அப்போ கடவுள் உங்களை கையில் எடுத்துட்டாருன்னா வெடித்தாலும் உங்களுக்கு அதற்குரிய மருந்து உங்களுக்கு அன்னன்னைக்கு கிடைக்கும். அந்த மருந்து என்ன தெரியுமா? ஒரு 5 நாள் 6 நாள் நீங்கள் ரொம்ப சோகத்தில் ரொம்ப துக்கத்தில் இருக்கீங்க, 6வது நாள் 7வது நாள் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ப செய்தி உங்களோட காதுக்கு நிற்கும். நீங்கள் எதிரே பார்த்துருக்க மாட்டீங்க, ஆஹா அப்படின்னு சொல்லி ஆனந்த கண்ணீர் விடுவீங்க. அதுதான் மருந்து.
சில சாய்ராம் சொல்லுவாங்க, நான் பயங்கர பிரச்சனையாக இருந்தது 10 நாள் 12 நாள். நான் நீங்கள் சொன்ன மாதிரி நான் பொறுத்துக்கிட்டேன், எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டேன். எனக்கு கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லை. திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு செய்தி, இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுதான் சாயப்பா கொடுக்குற மருந்து. ஸோ மருந்து மூலமாக உங்களை உற்சாகத்தை ஏற்படுத்துவார். ஒரு வலி இருக்குது, அதுக்கு எந்த மருந்தும் செட் ஆகலை, திடீர்னு ஒரு மருந்து உங்களுக்கு கிடைக்குது, அதை போட்டால் உடனே உங்களுக்கு வலி போகுதுன்னா நீங்கள் சந்தோஷம் அடைவீர்கள் தானே. அந்த சந்தோஷம்தான் இங்கே உங்களுக்கு கிடைக்கும். கஷ்டப்படும் போது கவலையே படாதீங்க. எந்த நேரத்திலையும் எப்பையும் கவலைப்படாதீங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, கடவுளோட குழந்தையா நீங்கள் இருக்கீங்க. கடவுளோட கையில் நீங்கள் ஒப்படைச்சிட்டீங்க. கடவுள் உங்களை பிடிச்சிட்டு இருக்காரு. கடவுள் உங்களை காப்பாற்றிக்கிட்டே இருக்காரு. சாயப்பா உங்களை விடவே இல்லை. நீங்கள் தனிப்பட்ட மனுஷன் இல்லை. உங்களை சுற்றி நிறைய பேர் சூழ்ந்திருக்கலாம். உங்களோட கண்ணீர் மற்றவங்களுக்கு தெரியாமலும் இருக்கலாம். உங்கள் கவலைகள் கூட மற்றவங்களுக்கு தெரியாது. நீங்கள் மறைஞ்சு கண்ணீர் வடிக்கலாம். ஆனால் அத்தனையும் நம்ம சாயப்பா நம்மளை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அது 100% உண்மை. எனக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது என்னை சுற்றி எல்லாருக்கிட்டேயும் நல்லா பேசுவாங்க. ஒரு ஜாலியாக நல்ல டைம் பாஸ் பண்ணக்கூடிய ஒரு மனுஷன்தான் நான். ஆனால் என்னுடைய அழுகை என்னுடைய கடவுளுக்கு தெரியுன்ற நம்பிக்கையோடு நான் இருந்தேன். எதுக்கு என்னுடைய கவலைகளை இவர்கள்கிட்ட சொல்லணும்? சொல்கிறது தப்பு இல்லை, ஆனால் சொன்னால் அது நமக்கு பலனாக கொடுக்க போகுது. ஒரு 10 பேர் இருக்காங்க, சந்தோஷமாக பேசுகிறாங்க, சிரிக்கிறாங்க. அவங்க சந்தோஷமாக சிரிக்கிறாங்க, பேசுகிறாங்கன்றக்காக அவங்கக்கிட்ட உதவி கேட்டிங்கன்னா அடுத்த தடவை நம்மளை அந்த குரூப்பில் சேர்த்துக்கவே மாட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இன்னமும் தனிச்சு விடப்பட்டிருப்போம். நம்மளுடைய பெயரை இந்த 10 மனிதர்கள் வெளியில் கொண்டு போயிட்டு சொதப்பிடுவாங்க. என்ன சொல்லுவாங்க? நமக்கு ஒரு 10% கடன் இருக்குது அப்படின்னா நம்ம வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு. நமக்கு வேலை இல்லைன்னா வேலை சுத்தமாக இல்லை, இனிமேல் வேலைக்கு போக முடியாது, எல்லாமே இழந்து போயிட்டாங்க. அப்போ நம்ம போகிற இடம் வர இடம்லாம் நமக்கு எந்த ஒரு இடத்துலையும் ஒரு பாசிட்டிவ் தாட்ஸே இருக்காது. இப்போ நான் வரேன் உங்கள் வீட்டுக்கு, நான் வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ் இருக்கிறதால நீங்கள் ரிசீவ் பண்ணுறீங்க, நல்லா உட்காடுறோம், பேசுகிறோம். இதே 5 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கும் எனக்கும் ஒரு பழக்கம் இருக்குது. நான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்கிட்ட நான் கடன் வாங்கியிருக்கேன். அந்த கடன் வாங்கிட்டு உங்களை பற்றி நான் விசாரிக்கிறேன். என் ஃப்ரெண்டு தான், நீ போய் கேளு, அவர் கொடுத்தாலும் கொடுப்பாருன்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க. எங்கேயோ பார்த்த பழக்கம், நேராக வரேன் உங்கள் வீட்டுக்கு வரேன், நான் கடன் கேட்குறேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அடுத்த தடவை என்கிட்ட எப்படி பேசுவீங்க? இது ஆஸ் அ ஹியூமன் பீயிங். இது அப்போது நம்மளுடைய பலகீனத்தை, இது அன்பே சாயை வச்சில்ல, அன்பே சாயை அவுட் ஆஃப் ஃபேமிலி, இந்த இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் ஒரு பொதுவான ஒரு விஷயத்தை வச்சு சொல்கிறேன். இப்போது நான் வந்தேன் அப்படின்னா நீங்கள் என்ன வேணாலும் கவனிப்பீங்க, அதுக்கு எனக்கு நல்லாவே தெரியும். எனது அன்பான சம்மந்தப்பட்டது. நான் சொல்கிறது ஸ்பிரிச்சுவல் இல்லாத ஒரு மனுஷனா, எனக்கு ஸ்பிரிச்சுவலுக்கும் சம்மந்தமே இல்லை. ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேனோ அந்த மைண்டில் என்ன சாயண்ணான்னு சொல்லி கூப்பிட்றீங்க, சாய் தம்பின்னு சொல்லி கூப்பிட்றீங்க இல்லையா, சந்தோஷ் அப்படின்ற ஒரு நேமில் நான் வந்தேன் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டு என்னை பற்றி சொல்கிறாங்க, டே அவன் பார்த்துறா கொடுத்துறாத, திருப்பி அவன் கொடுக்க மாட்டான் அப்படின்ற ஒரு இடத்துல நான் வந்தேன் அப்படின்னா நீங்கள் எப்படி என்னை ரிசீவ் பண்ணுவீங்க? ஒரு மாதிரி மனசு உடைஞ்சு போய் நொந்து போய், ஏன்னா உங்களுக்கு தெரியும் நான் உங்ககிட்ட பணம் கேட்க தான் வரேன், பணம் வேணுன்றதுக்காக தான் வரேன் அப்படின்னு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சரி, ஒரு சந்தோஷமாக இருந்தாலும் சந்தோஷம் இல்லாத மாதிரி ஒரு தாட் வரும் உங்களுக்கு. கொடுத்துடக்கூடாதுன்றதுல தெளிவாக இருப்பீங்க, ஏன்னா கொடுத்தா திருப்பி வராதுன்றது உங்களுக்கு தெரியும். அப்போ என்னை ரிசீவ் பண்ணும்போது ஒரு நெகட்டிவாக ரிசீவ் பண்ணுவீங்க. அப்போ நான் போகிற இடம் வர இடம் எல்லாமே என்னோட நெகட்டிவ் வைப்ரேஷன் உங்கள் மனசில் அது தொட்டு இருக்கிறதால எனக்கு அப்படி தான் கிடைக்கும். அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்கள் கஷ்டங்கள் கவலைகளை சும்மா ரோட்டில் போகிறவங்க கிட்டலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை.
நீங்கள் என்னைக்கு இந்த மாதிரியான விஷயங்களை வெளியில் சொல்கிறீங்களோ அன்னைக்கே நீங்கள் மதிப்பில்லாத மனிதர்களாக மாறிடுவீர்கள். உங்களை யாரும் உதவி பண்ண மாட்டாங்க. உதவி பண்ணுற மாதிரி சொல்லுவாங்க, ஆனால் உதவி பண்ண மாட்டாங்க. உங்களோட பலகீனத்தில் எல்லாம் தெரிஞ்சுப்பாங்க. கடைசியில் உதவிகள் இப்போதைக்கு எனக்கு செய்ய முடியாது, ஒரு 2 மாதம் கழித்து நான் செய்கிறேன்னுவாங்க. நமக்கு தேவை இந்த நாள், இந்த நிமிஷம், இந்த நொடிக்கு அந்த உதவி தேவை. 2 மாதத்துக்கு அப்புறம் நமக்கு அது தேவையா இல்லையா அப்படின்றது முக்கியம் இல்லை. அப்படியே 2 மாதம் கழிச்சு வந்தாலும் இன்னும் 2 மாதம் போடுவாங்க. இதெல்லாம் நான் அனுபவப்பட்டு இருக்கேன். எனக்கு ஒரு நம்பிக்கை, அட்லீஸ்ட் என்ன மாதிரி ஒரு 10 பேராவது இந்த உதவிக்காக காத்திருந்து 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 ஏமாந்து போய் வாழ்க்கையில் விரக்தி அடைஞ்சிருப்பாங்க அப்படின்னு. அப்போ எந்த மனுஷனும் காப்பாற்ற வரல. அப்போது சாயப்பா வந்ததுக்கப்புறம் 1000 பேர் நம்மளை சூழ்ந்திருந்தாலும், 1000 பேர் நமக்கு எந்த மதிப்பு வச்சாலும் மதிப்பு வைக்கலனாலும் சாயப்பா நம்மளை என்னைக்கும் கைவிட மாட்டார். அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களோட அத்தனை பிரச்சனைகளை இருந்தும் நீங்கள் காப்பாற்றப்படுவீங்க. இது 100% உண்மை. இப்போ என்னது, கடவுளை கும்பிடும்போது பிரச்சனைகள் வருது, அதுக்கு ஒரு பதில் கிடைச்சாச்சு. நீங்கள் எத்தனை பேர் மத்தியில் இருந்தாலும் நம்மளுடைய துன்பத்தையும் நம்ம கண்ணீரையும் கடவுளுக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும், மற்றவங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தெரிவித்தால் உங்களுக்கு மறுபடியும் பிரச்சனைகள் வந்து சேரும். அதனால் மற்றவங்க கிட்ட அதை சொல்லாமல் இருக்கிறது நமக்கு நலம். அதனால் எப்பயுமே சாயப்பட ஒரு விஷயத்தை கேளுங்க. சாயப்பா, என் வாழ்க்கையில் நீ கடைசி வரைக்கும் எனக்கு துணையாக நிற்கணும். நான் இந்த வாழ்க்கையை வாழணும். நான் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து உனக்கு பெருமை தேடி தரக்கூடிய குழந்தையா நான் இருக்கணும். உன்னை நம்பினவங்களை நீங்கள் என்னைக்கும் எப்பையும் கைவிட்டதே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் வாழணும். அதுக்கு நீங்கள் எனக்கு அருள் புரியணும் அப்படின்னு உரிமையோடு கேளுங்க. நீங்கள் சாயப்பா கிட்ட உரிமையோடு பேசினாதான் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். நீங்கள் பயந்து பேச வேண்டாம். நமக்கு தோணும், நம்ம இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோம் எப்படி அப்படின்னு. இப்போ நீங்கள் பயப்பட வேண்டாம். நான் தப்பு பண்ணிட்டேன், நீ தண்டனையை கொடு, ஆனால் நீ எனக்கு துணையாக இருக்கணும் கடைசி வரைக்கும் அப்படின்ற மாதிரி கேளுங்க. அப்படிப்பட்ட கேள்விகளை கேட்டுதான் நான் வாழ்ந்தேன். எனக்கு சொன்னாங்க, பா நீ பயங்கரமான ஆளுப்பா, ஒரே கல்லில் 3 மாங்க அடிக்கிற அப்படின்னு. அதாவது நான் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு தண்டனை கொடு, ஆனால் நீ எனக்கு துணையாக இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம அம்மா அப்பா கிட்ட குச்சி எடுத்து கொடுக்குறோம். எப்படி, நான் இது மாதிரி நிறைய தப்பு பண்ணிட்டேன், என்னை அந்த குச்சியால் நீங்கள் அடிங்கலை அப்படின்னு கேட்கும்போது நம்ம அம்மா அப்பா அடிப்பாங்க. எவ்வளோ பெரிய தப்பு பண்ணாலும் அடிக்கலாம், ஆனால் அடி பிரித்து மேய்ஞ்சிருவாங்களா? நீங்கள் எந்த ஒரு விஷயமும் சொல்லாமல் இருந்தால் அது அவங்களுக்கு தெரிஞ்சால் அதுக்கப்புறம் குச்சி அடிக்கு உடையிற வரைக்கும் அடிப்பாங்க. ஆனால் நீங்கள் உங்கள் தப்பை உணர்ந்து அவங்க முன்னாடி போய் நின்று, இந்தாங்க அடிங்க, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னா கட்டி பிடிச்சிப்பாங்க. இல்லைன்னா 2 சாத்து சாத்துவாங்க. அதை வச்சு தான் அவங்க அப்படி சொன்னாங்க. ஆனால் நான் எந்த ஒரு இதுவும் இல்லை. ஏமா எனக்கு நீ துணையாயிரு, நான் உன் குழந்தையாக வந்துட்டேன், இதுக்கு முன்னாடி உன் குழந்தையா இல்லை. நான் நிறைய என்னோடய ஆசைக்காக, பேராசைக்காக நான் நிறைய தப்புகள் பண்ணியிருக்கேன். இப்போ நான் குழந்தையாக வந்துட்டேன், கண்டிக்க வேண்டிய பொறுப்பு உனக்கு, வேறு யாருக்கும் இல்லை. நீ என்னை கண்டி, நான் இனிமேல் எந்த தப்பும் செய்ய மாட்டேன். ஆனால் இதில் ஒரு கண்டிஷன் அப்படியே ஒன்று இருக்கு. நீங்கள் அவர்கிட்ட வந்ததுக்கப்புறம் மறுபடியும் எந்த தவறையும் செய்யக்கூடாது. நான் ஒரு பாயிண்ட்டை வச்சேன், நான் இனிமேல் கடன் அப்படின்றத வாங்க மாட்டேன் அப்படின்னு. நான் எனக்கு வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்தது. நம்ம அம்மா கூட சொன்னாங்க, டே வாங்குடா, நீ கேட்டால் அவர் கொடுப்பாரு அப்படின்னு. சொந்தத்திலேயே இல்லைம்மா வேண்டாம் வேண்டாம் வேண்டவே வேண்டாம்னு சொல்லி உறுதியாக இருந்தேன். என்ன சாயப்பா கிட்ட சொன்ன உறுதிமொழி, அந்த உறுதிமொழி என்னென்னா, இனிமேல் நான் கடன் யாருக்கிட்டையும் கேட்க மாட்டேன்.
என்னுடைய வருமானத்தில் இருந்து தான் நான் என் கடன் அடைக்கணும். அதுக்கு நீ துணையாரு. அப்போ எல்லா இடத்துலையும் நம்ம தலைவரை கூப்பிட்டாச்சு. நீ வா, என்ன பண்ணுற, வா என்னை காப்பாற்று, வா, நீ என்னை உழைக்கணும் தானே சொல்கிற, நான் உழைக்கிறேன், ஆனால் என் கூட இரு. அவமானப்பட சொல்கிறல்ல, அப்படி என் கூட இரு, வா. எப்படி? இதுதான் இப்படிப்பட்ட பிரார்த்தனை, இப்படிப்பட்ட வேண்டுதல், இப்படி உரிமையோடு நீங்கள் அவர்கிட்ட கேட்கணும். நீங்கள் பயப்பட வேண்டியதே இல்லை. ஏன்னா இப்போ நீங்கள் புது மனிதன். இதுக்கு முன்னாடி இருந்தது வேற, இப்போ இருக்கிறது வேற. இதுக்கு முன்னாடி நம்ம வேற மனிதனா இருந்தோம். இப்போ புது மனுஷனா நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நாம கவலைப்படலாமா? இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் நம்ம வாழுறோம். அந்த மாதிரியான சூழ்நிலையை உருவாக்குவதற்கு தான் உங்கள் வாழ்க்கையில் கடும் முயற்சிகளை நீங்கள் எடுக்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சிகள் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் வளமும் நமக்கு கிடைக்குன்றதை மறந்துடாதீங்க. உங்களோட பிரார்த்தனைகளாக இருக்கட்டும், சாயப்பா கிட்ட உரிமையோட கேட்குறதா இருக்கட்டும், எல்லாம் உண்மையானதாக இருக்கணும், ஆரோக்கியமானதாக இருக்கணும். ஆரோக்கியம் இல்லாத எந்த ஒரு விஷயத்தையும் கேட்கக்கூடாது. ஆரோக்கியம் இல்லாத விஷயம் எப்படி தெரியுமா? என்னுடைய கடன்களை அடைக்கணும், ஆரோக்கியம் பெருகணும். ஆனால் ஆரோக்கியம் பெருகணும்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டு நம்ம ரோட்டு கடையில் சாப்பிட்டுட்டு இருந்தோன்னா எப்படி ஆரோக்கியம் ஏறும்? இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம்? ஆரோக்கியம் இல்லாத வகையில் பிரார்த்தனைகள் செய்து கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் கேட்கணும். எனக்கு மன வலிமை கொடு, மன உறுதியை கொடு, என் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடு, அதுக்கு நீ துணையாக இரு, இந்த சந்தோஷம் நான் கிடைக்கணும்னா நான் இதெல்லாம் செய்யணுமா? அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தியே ஆகணும், தீரணும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் வாழணும். இந்த மாதிரியான விஷயத்தை நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய அந்த சத்தியமான வார்த்தைகள் உங்களுக்கு புரியும். எதெல்லாம் முடியுமோ அதை மட்டும் கேளுங்க, முடியாததை கேட்காதீங்க. முடியாததை கண்டிப்பாக யாரும் கொடுக்க மாட்டாங்க. கடவுள் என்ன ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் உட்கார்ந்துருக்கக்கூடிய ஒரு கவர்னரா? நீங்கள் கேட்டவொடனே இந்தாப்பா 10 லட்சமா இந்தா எடுத்துக்கோன்னு சொல்லி கொடுக்கறதுக்கு எப்படி கொடுப்பாரு அவரு? அப்போ என்ன பண்ணணும்? என்ன தேவையோ அதை கேட்கணும். வருமானம் பெருகினாதான் கடன் அடைக்க முடியும். இந்த மாதிரியான விஷயங்கள் தான். எந்தெந்த வகையில் பிரச்சனைகள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியான அந்த வேரில் இருந்து கேட்கணும். உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் தேவை இருக்குது அப்படின்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் எனக்கு ஆடியோ பண்ணுங்கள். அது எப்படிப்பட்ட பிரார்த்தனையாக மாற்றினா அது எப்படி எஃபெக்டிவாக இருக்கும், உங்களுக்கு எப்படி அதில் நம்பிக்கை வரும், அதில் நீங்கள் எப்படி வெற்றி பெற முடியும் அப்படின்றத நான் உங்களுக்கு ஆடியோவாக நான் கொடுக்குறேன். ஆனால் திரும்ப சொல்கிறேன், மறுபடியும் அந்த தப்பை செய்ய மாட்டீங்கன்ற உத்தரவாதம் வந்தால் மட்டும் கடவுள்கிட்ட வாங்க. இல்லைன்னா கடவுளை ஏமாந்துருவார். இன்றைக்கி ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சு மனுஷனுக்கு, அது கடவுள்கிட்ட இருக்கவே கூடாது. கடவுள் ரொம்ப கரர் பெருவழி. நீ என்ன சொன்னியோ அதை அப்படியே செய்யணும்னு எதிர்பார்ப்பாரு. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ என்ன செய்வீங்களோ அதை மட்டும் சொல்லுங்க. தப்பான விஷயங்கள் செய்வதை முதல்ல நிறுத்துங்க. அதுக்கு தான் நம்ம இவ்வளோ பெரிய தண்டனையை அனுபவிச்சுட்டு இருக்கோம். கடவுள் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு விதமான வாழ்க்கையை கொடுப்பதற்கு காரணம் அவங்க பூர்வ ஜென்மத்தில் இருக்கக்கூடிய பாவ பந்தங்களை கணக்கு வச்சு தான். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அத்தனை பிரச்சனைகளும் தீர்த்து போகும். கடவுளை தாண்டி எந்த மனுஷனும் நல்லவன் கிடையாது. கடவுளை தாண்டி எந்த மனுஷனும் சக்தி வாய்ந்த மனிதன் கிடையாது. கடவுளை தாண்டி எந்த ஒரு மனுஷனும், இது மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். எத்தனை சொல்லணுமோ அத்தனை சொல்லலாம். ஏன்னா அத்தனை விஷயங்கள் கடவுள்கிட்ட இருக்கு.
அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே போதும், வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணலாம். இந்த பயங்கள், அந்த பயமும் உங்களுக்கு உள்ளே வராமல் இருக்கும். ஒவ்வொரு மனுஷனுக்கும் பயம் ஜாஸ்தியாக இருக்குது. இது நடந்துருமோ, அது நடந்துருமோ. அப்போ கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்றதே கடவுள் இப்போ மனுஷன் மறந்துடுறான். மனுஷன் மறந்து போயிடுறான். கடவுள் உங்கள் கூட தான்ப்பா இருக்காருன்றத அந்த நிமிஷம் நம்புகிறான். அடுத்த நிமிஷம் மனசில் ஏதாவது ஒரு பாதிப்பு வந்துடுச்சுன்னா அவன் கடவுளை நம்ப மறுக்கிறான். கடவுள் நம்ம வீட்டு பக்கத்தில் தான் இருக்கிறாரு அப்படின்ட்டா உங்களுக்கு எவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். நமக்கு ஏதாவது உடம்பு சரின்னு வச்சுக்கோங்க, ஃபீவராக இருக்குது. நமக்கோ இல்லை நம்ம கூட இருக்கிறவங்களுக்கோ, ஏன்னா இதை சொல்லியே ஆகணும், சைக்காலஜிக்கலாக எவ்வளோ அஃபெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னு. காலையில் ஃபீவர் வரதில்லை, நைட்டு தான் ஃபீவர் கொதிக்குது. அதுனா நைட்டில் மட்டும்தான் ஃபீவர் வருது, காலையில் ஏன் ஃபீவர் வரல? இதை யாராவது கரெக்டான பதில் இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்களேன் பார்க்கலாம். நான் யோசிக்கிறேன், காலையிலே ஃபீவர் இருக்குது, ஆனால் நைட்டு வந்தால் மட்டும் ஃபீவர் அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம மனசுக்குள்ளே ஒரு பயம். காலையில் ஃபீவர் இருந்துச்சுன்னா ஏதாவது ஆட்டோ இருக்கும், அந்த ஆட்டோவில் நேராக ஹாஸ்பிட்டல் போகலாம். ஹாஸ்பிட்டல் போனால் டாக்டர் இருப்பாங்க, டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க, நர்ஸ் இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க. இப்போ நைட்டு நேரத்தில் ஆட்டோ கிடைக்குமா, கார் கிடைக்குமா, கால் டாக்ஸி கிடைக்குமா, ஹாஸ்பிட்டலில் டாக்டர் இருப்பாரா? இது எல்லாம் சேர்ந்து ஒரு மனுஷனோட டெம்பரேச்சரை ஜாஸ்தி பண்ணுது. இதுதான் நைட் ஆச்சுன்னா ஒரு பயம். ஏன் அப்படின்னா டாக்டர் இருக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம நம்புகிறோம் நைட் ஹவர்ஸில். அதே டாக்டர் நம்ம வீட்டுக்கு நம்ம வீட்டில் பக்கத்து தெருவிலையோ இல்லை பக்கத்து வீட்டிலே குடியிருந்தால் உங்களுக்கு ஃபீவரே வராது. ஏன்னா அவர் இருக்கார், பார்த்துப்பார், போனால் ஒரு இன்ஜெக்ஷன் போடுவார் இல்லையா? இதுதான் காரணம். இன்னும் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் பயம். அவ்வளோ தூரம் போகணுமே, அங்கே போனால் என்ன ஆகுமோ ஏதாகுமோ, பகல் நேரம் வந்தால் பரவாயில்லையே. அந்த பகல் நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணும்போது நமக்கு நம்பிக்கை வருது, எப்படியாவது குணப்படுத்திடலான்னு. ஆனால் நைட் ஹவர்ஸில் நமக்கு நம்பிக்கை வரல. எங்கே போகணுமோ தெரியல, எப்படி போகணுமோ தெரியல, என்ன ஆகுதோ தெரியல, சரியாயிடுச்சுன்னா பரவாயில்ல, இந்த மாதிரியான பயம். அப்போ கடவுள் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருந்தால் எந்த மனுஷனும் பயப்படவே மாட்டான், அவநம்பிக்கை வைக்கவும் மாட்டான். அவனோட வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும், அவன் சுற்றி இருக்கிறவர்களும் சிறப்பாக இருப்பார்கள். அத்தனையும் விசேஷமான விஷயங்களும் நடக்கும். அப்படி கடவுள் இல்லை அப்படின்றத அவன் முடிவு பண்ணிட்டான் அப்படின்னா அது பிரச்சனைகளுக்கு உரிய காலங்களாக போயிடும். அதனால் எந்த இடத்துலையும் எதற்காகவோ பயம் வேண்டாம், அச்சம் வேண்டாம், அமைதி இருக்கட்டும், சாந்தம் இருக்கட்டும், நம்பிக்கை பெருகட்டும். வாழ்க்கையில் சாயப்பா நம்மளை என்னைக்கும் எந்த இடத்துலையும் கைவிட மாட்டார். சாயப்பா கிட்ட நெருங்க உங்களுக்கு தண்டிக்கிறாரோ அப்படின்னா அது நிச்சயமான உண்மைதான். ஏன்னா சுத்தப்படுத்துவதற்காக தான், சுத்தப்படுத்தி உங்களை எங்கே வைக்கணுமோ ஒரு புனிதமான இடத்துக்கு கொண்டு போவதற்கு தான் இத்தனை விஷயங்கள். பட்டை தீட்டினாதான் வைரம், உருக்குனாதான் தங்கம். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை கடவுள் கொடுத்ததுக்கு நன்றிகளை சொல்லிட்டு இந்த ஆடியோவை முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.